ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு ஸ்டார்டர் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். பேபிகார்ன் ஃப்ரிட்டர்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேபிகார்ன் ஃப்ரிட்டர்ஸ் பண்ணுறதுக்கு பேபிகார்னை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேபிகார்னை நம்ம 10 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம். பேபிகார்னை வேக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பேபிகார்னை சேர்த்துக்கலாம். பேபிகார்ன் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இது வெந்தோடனே இதை வடிகட்டிட்டு இந்த பேபிகார்னை தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது 3ஐயும் சேர்த்து நல்லா இதை பெரட்டி வச்சுக்கலாம். இது நல்லா மேரினேட் ஆகட்டும். இந்த மாதிரி பெரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான ஒரு பேட்டர் ரெடி பண்ணலாம். அதுக்கு 1/4 கப் மைதா, 2.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் தேவைப்படும், எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கால் கப் மைதா சேர்த்துக்கிறேன். 2.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த பேட்டருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம இந்த பேபிகார்னில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம். இந்த பேட்டர் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி மீடியம் கன்சிஸ்டன்சியில் கலந்து வச்சுக்கோங்க. இதுக்கு பிரெட் க்ரம்ஸ் தேவைப்படும். தனியாக நம்ம பிரெட் க்ரம்ஸும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற பேபிகார்னை இந்த மாவில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் பெரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பேபிகார்னையுமே பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானோன்னே ஒவ்வொரு பேபிகார்னையும் போட்டு எடுத்துக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே நம்ம எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஃப்ரிட்டர்ஸ் நீங்கள் போட்டோன்னே இந்த மாதிரி பபிள்ஸ் வரும். இது வெந்தோன்னே பார்த்திங்கன்னா அந்த பபிள்ஸ்லாம் இருக்காது. இந்த ஸ்டேஜில் நம்ம பேபிகார்ன்ஸை எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, பேபிகார்ன் ஃப்ரிட்டர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.